3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. வணக்கம். இன்று பராபர வருடம் ஆடி மாதம் 20ஆம் நாள் 5/8/2026 புதன்கிழமை மாலை 6:07 வரை கிருஷ்ணபட்ச சப்தமி திதி, பின்பு கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதி. இன்று கரிநாள். கரிநாள்னா என்னென்னா, சூரியனுக்கு அருகில் அந்த இருக்கக்கூடியனால சூடு அதிகமாக இருக்கக்கூடிய நாள்ங்கிறனால நல்ல விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய நாள் கரிநாள் அப்படிங்கிறது. மேஷத்தில் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இரவு 7:33 வரை, பின்பு பரணி நட்சத்திரத்தில் மேஷராசியில் தான். அப்போ ராசியில் இன்றைக்கி சேஞ்சு கிடையாது. ராத்திரி 7:30 மணிக்கு மேலே நட்சத்திர சேஞ்ச் மாத்திரம் தான். ராகு காலம் 12 to 1:30 மணி, யமகண்டம் 7:30 9 மணி, குளிகை 10 to 12 மணி. சூலம் வடக்கு சூலம், பரிகாரம் பாலாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மேஷத்தில் 4 குடியவர் ராசியிலே, ராசியாதிபதி 3லே. அப்போ சுகஸ்தானாதிபதி ராசியில் வந்திருக்காருன்னா, நேற்றை வரை ஆஸ்பத்திரி, வைத்திய செலவு, போக்குவரத்து, அலைச்சல் அப்படிங்கிறவங்க இன்று அவர்களுக்கு மிகவும் ராசிக்குள்ளே வந்ததுனால சுகம், படுத்துக்கிட்டே அனைத்தையும் ஹேண்டில் பண்ணுவேன், நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன், எனது சுகம் முக்கியம் அப்படிங்கிற ஸ்டாண்டில் இருக்கிறவங்க இன்று உண்மையாகவே சுகமாக பொழுதை கழிக்கலாம். முயற்சிங்கிறது அவங்க இன்றைக்கி சாதாரணமாக எடுக்கக்கூடிய முயற்சி கூட சின்ன முயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்று ராசியிலே சந்திரன்களால் பரல்களை அதிகமாக பெறக்கூடிய ராசி என்பதால் மேசராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 3 கூடிய சந்திரன் 12 இருப்பதால் இளைய சகோதரம் சகோதரிகளுக்கு தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அது வைத்திய செலவாக இருக்காமல் அவர்களுக்கு ஒரு சுபவிரயமாக கடை வீதிக்கு எங்கேயா கூட்டு போகிறது, வெளியே எங்கேயா கூட்டு போய் ஒரு சுற்ற போகிறது, ஒரு சினிமாவுக்கு போகிறது, ஹோட்டல் போகிறதுன்னு ஒரு சுப செலவாக செய்து கொண்டால் வைத்திய செலவுகள்ங்கிறது மிச்சமாகும். செலவுகள்ங்கிறது உண்மை. அதை ஒரு பயணம் செய்து ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு மாற்றிக்கிட்டால் அவர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி 2 கூடிய சந்திரன் 11ஆம் இடத்தில். அப்போ வருமானம், லாபம் ரெண்டும் கனெக்ட் ஆகுதுங்கிறதுனால இன்றைக்கி நல்ல அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு. 11ஆம் இடத்துக்கு சந்திரன் பரல்களும் நல்லா கிடைக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் இன்று டபுள் டிக்கு வாங்கி பாஸ் ஆகி நல்ல ஒரு பொழுதை சுகமாக, சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியோட பர்ஸு வெயிட்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் இன்று மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாளை கழிக்கலாம். கடக ராசி ராசியாதிபதி 10ஆம் இடத்தில். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில். 10ஆம் இடத்து அதிபதி 12ல் வரும்போது என்னென்னா, தொழில் சார்ந்து சிறு சிறு விரைய செலவுகள். அந்த அதிபதி செவ்வாய்ங்கனால மிஷினரி, மோட்டார்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ராசியாதிபதி 10ல் இருக்கனால இவங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து கம்பெனி வேலை, இது அப்படிங்கிற ஒரு தொழில், என்ன தொழில்னாலும் அந்த விஷயங்களில் இவர்களுக்கு முழு மனசும் இன்றைக்கி தொழிலை விட்டு வெளியே வரவே செய்யாது. 2வது 4ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு தாயாரையும் குறிக்கும், 10ஆம் இடம்ங்கிறது மாமியாரையும் குறிப்பதனால தாயார் மாமியார் உடல்நிலை விஷயங்கள், அவங்களுடைய ஹெல்த் விஷயங்களை பற்றின சிந்தனையும் இவர்களது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ராசிக்கு 10ல் சந்திரன்கிறதுனால மனசு ஓட்டம் நல்ல பலனை கொடுக்குமான்னா, சந்திரன் 10ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு நல்ல கதிர்வீச்சுகளை கொடுப்பதால், பலமான கதிர்வீச்சை கொடுப்பதால் எண்ணிய எண்ணங்கள் நல்ல விஷயமாகவே முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. சிம்ம ராசி ராசிக்கு 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில். அப்போ தந்தை சார்ந்து ஒரு வைத்திய செலவு உண்டா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உடைய நாள் இந்த நாள். இல்லை தந்தையை குறித்து வெளியே போகிறது, இல்லை நேட்டிவிட்டிக்கு போயிட்டு வர்றது, நேட்டிவிட்டியில் உள்ள ஒரு பிரச்சனை இன்று தீர்வதற்கு வாய்ப்பு. அப்படி பலதரப்பட்ட ஒரு சொந்த ஊரை சார்ந்த விஷயங்கள், தந்தையோட உடல்நிலை, இந்த விஷயங்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று மனதை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய அமைப்புடைய நாள். ஒரே ஒரு ரிலீஃப் என்னென்னா, சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் விலகி ரிலீஃப் ஆகிடுது. அது ஒரு பெரிய ரிலீஃபான விஷயம். கன்னிராசி
சிம்மத்திலிருந்து விலகின சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள். அப்போ 8ஆம் இடத்துக்கு வந்து 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் வருவது சந்திராஷ்டமம். அப்போ லாபம்ங்கிறது மறைமுகமான வழியில் லாபம் ஈட்டுறவர்களுக்கு அப்படிங்கிறது, அதாவது ஒரு பொருளை வாங்கி பிளாக்கில் விற்கிறவங்களுக்கு, பிளாக் டிக்கெட் வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் இன்று ஒரு கன்னிராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக நல்ல ஏமாளி கிடைப்பான், நல்ல அமௌண்ட்டை தேர்த்திக்கிடலாம், நல்ல ஒரு பண வரவு கிடைக்கக்கூடியது. அப்போ மறைமுக வருமானம் அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம். இன்று 8ல் சந்திரன்கிறனால அது அதிர்ஷ்டமான விஷயம். 8ல் சந்திரங்கனால இந்த மாதிரி தவறான செயல்கள் இதை செய்யலாம்னு ரொம்ப ஆசை ஓடும். போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வாங்கிட்டு வந்து மனசு கஷ்டப்படக்கூடும். அதனால் ஒரு தேவையில்லாத விஷயங்களை குறைத்து, தேவையில்லாத முயற்சியை குறைத்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. துலாம் ராசி. ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 7ல். அப்போ 10-7 அப்படிங்கிறது விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி நண்பர்கள் இவங்க சர்க்கிளில் ஒரு உத்தியோகத்தை வேலையை தேடிக்கிட்டு இருக்கவங்க, ஒரு தொழில் அமைக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறவங்க இன்று அந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு ஒரு சிறப்பான நாள். இல்லை ஒரு நெகட்டிவ் ஆங்கிளில் பார்த்தா கணவன் மனைவி நண்பர்கள் இவங்க சர்க்கிளில் ஒரு தேவையற்ற ஒரு அன்வான்டான ஒரு கர்ம விஷயங்கள் இதுக்காக இவங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு நாள். துலாம் ராசிக்கு இன்று 2 வகையான பலன்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமுடையது. விருச்சிகம். 9 கூடிய சந்திரன் 6ல். அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடத்தில் அப்படிங்கிறவங்கள மறைவில் போகும்போது என்ன, கொஞ்சம் இன்று பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கிய விஷயங்கள் சற்று தடைப்படக்கூடிய அமைப்புடைய ராசி அமைப்பு இன்று. அப்போ தந்தை மாமனார் அவங்களுடைய உடல்நிலை விஷயங்கள், வைத்திய செலவு விஷயங்கள் ஏற்படுமானா இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமுடைய நாள். அது நல்லபடியாக முடியுமா, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உடனே க்யூர் ஆகி நல்லபடியாக பழைய பொசிஷனுக்கு வருவாங்களான்னா, சந்திரனுடைய கதிர்வீச்சு இன்றைக்கு 6ஆம் இடத்துக்கு எப்பவுமே கதிர்வீச்சை கொடுப்பதால் அவர்கள் செய்யும் செயல்கள், அந்த வைத்திய செலவுகள் செஞ்சாலும் சரி, ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் சரி, அவர்களுக்கு நிறைவான ஒரு பலனை கொடுப்பதற்கு சந்திரன் உறுதுணையாக இருப்பார். தனுசு ராசி. ராசிக்கு 8 கூடிய சந்திரன் 5ஆம் இடத்தில். அப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 8ஆம் இடம் மறைந்து. அப்போ உள்ளூர் இல்லாமல் வெளியூரில் இருந்து சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டுன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய, அதாவது இடத்த விட்டு இடம் மாறி செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நாள். குழந்தைகள் மூலம் தேவையற்ற வெளி பிரச்சனைகளை வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு நாள். குழந்தைகள் எங்கேயாவது கீழே விழுந்து ஏதாவது ஒரு காயங்கள் விஷயங்களை ஏற்படக்கூடிய நாள். ஸோ குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். மகரம். ராசிக்கு 7 கூடிய சந்திரன் 4ல். அப்போ 7-4 அப்படிங்கிறது என்னென்னா, நல்ல ஒரு தாயாருடைய உடல்நிலை, மனைவிக்கும் தாயாருக்கும் கணவருக்கும் மாமியாருக்கும் அப்படிங்கிறதில்ல, அந்த உறவு முறையெல்லாம் இன்று ஒன்று குதூகலமாக கும்மி அடித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உடைய நாள் மகர ராசி. அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி பொழுது எப்படி இருக்கும், உற்றார் உறவினர் நட்பு சொந்தம் சூழ சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இந்த நாள் மகர ராசியினருக்கு இருக்கும். கும்பராசி. 6 கூடிய சந்திரன் 3ல். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு போட்டி, ஒரு பந்தயம், இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு எதிர்நீச்சல் போடக்கூடிய விஷயங்களில் லேசாக தொட்டு ஜெயிக்கலாமான்னா ஜெயிப்பதற்கு சற்று வாய்ப்புகள் குறைவு. கொஞ்சம் முயற்சிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கணும். முயற்சி எடுத்தால் ஜெயிப்போமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று வரும். சந்திரனின் கதிர்வீச்சு 3ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் கும்பராசினருக்கு இன்று தொட்டது துலங்குமானா துலங்கும். அப்போ முயற்சித்த விஷயங்கள் ஜெயிக்குமானா கண்டிப்பாக ஜெயிக்கும். முயற்சி நம்ம செய்யணும். நான் முயற்சி செய்யாமலே அந்த விஷயம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ உத்தியோகத்தில் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்கும். 2வது போட்டி தேர்வுகள் விஷயங்கள் எழுத போகிறவங்களுக்கு வெற்றி, கும்பராசினருக்கு வெற்றி கிடைக்குமானா கிடைக்கும். மனதைரியம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அம்மன் வழிபாடு இவர்களுக்கு மேலும் சிறப்பை கொடுக்கும். மீனராசி. ராசிக்கு 5 கூடிய சந்திரன் 2ல். அப்போ அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள விஷயங்கள் அது. குழந்தைகளால் வருமானம், குழந்தைகளால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, சொந்த ஊர் சொந்தக்காரர்கள் இவர்களை சந்திப்பதில் நாட்டம், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களாகவே நடப்பதற்கு மீனராசினருக்கு அமைப்பு இன்று மிகவும் சாதகமான சூழ்நிலையாகவே மீனராசிக்காரர்களுக்கு இன்று விளங்குகின்றது. ராசி பலன் போக நட்சத்திரம் மூலம் இன்றையோட பலன்கள் என்னன்னு பார்த்தா, பரணி, பூரம், பூராடம், கிருத்திகை, உத்தரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நண்பர்கள் வெளி பழக்க வழக்கங்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலம் சந்தோஷத்தை அடைவார்களால் என்றால் கணவன் மனைவியாலும் மனைவி கணவனாலும் அப்படிங்கிறதுலாம் இவர்களுக்கு நட்பும் மரியாதையும் கூடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிருகசீசம், சித்திரை,
அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று தொட்ட விஷயங்கள் அவர்களுக்கு ஃபேவராக முடியுமானா தொட்ட விஷயங்கள் அவர்களுக்கு ஜெயமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள நாள். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உடல்நலம் மனநலம் தோற்றம் அந்தஸ்து இதில் கவனம் செலுத்தி இருக்கிறவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு. பொருள் சேர்க்கை உண்டான்னா உண்டு. அப்புறம் ஆடம்பர அணிகலன்கள் சேர்க்கை உண்டான்னா உண்டு. ஸோ இந்த 4 விஷயங்கள் நட்சத்திரம் சார்பாக சிறப்பான செயல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த நாள் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள்.